வணக்கம் நேயர்களே, நாம் இப்பொழுது லெஸ்டர் பகுதியிலே இருக்கிறோம். எம்டி அவார்ட் நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கின்றோம். தமிழர்கள் ஒன்று சேர்ந்து பிள்ளைகளுக்கு இந்த விருதுகளை வழங்குகின்றார்கள். முக்கியமான விருதுகள், ஏனெனில் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது முக்கியமாக இருக்கிறது. பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளோடு எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள் என்கின்ற விடயம் இங்கே தெரிந்தது. கணித பாடத்தில் அதிசித்தி பெற்றவர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. அது மட்டுமல்ல, இந்த விருதுகளின் நோக்கம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த விருதுகளை வழங்க இருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் பெற்றோர்களுக்கும் இது மிக முக்கியமான ஒரு உற்சாகமாக இருக்கிறது. எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் கணித பாடம், விஞ்ஞான பாடம், தமிழ் பாடங்கள், ஆங்கில பாடங்களில் அதிசித்தி பெற்று வருகிறார்கள். ஏனைய பிள்ளைகளை ஒப்பிடும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் என்று இங்கு ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் லெஸ்டர் பகுதியிலே இந்த எம்டி அவார்ட், இந்த விருது வழங்குகின்ற விழா தொடர்பாகவே நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஆட்கள், அதாவது தமிழ் மக்களுடைய ஒரு பெரும் கூட்டத்தை காணலாம். அவங்க எல்லாம் என்னத்துக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய பிள்ளைகள் என்னத்தை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத கண்கூடாக பார்க்குறதுக்காக. ஆகவே இன்றைய நாளில் இங்கே இந்த இடத்த பொறுத்தவரையில் கதாநாயகன் கதாநாயகி அப்படி என்று சொன்னாலே இந்த சிறுவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். ஸ்வேதிகா, இன்றைக்கு இங்கே வந்ததை நினச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷம் எனக்கு. கோல்டு மெடல் வாங்க. இன்னும் இதை விட மேலே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அச்சீவ் பண்ணலாம் நினைக்கிறேன். உங்களோட எய்ம் என்ன? அட்லீஸ்ட் ஒரு ட்ரோஃபி இருக்கு. கோல் எதை நோக்கி இருக்கு? என்னவா வரணும்? உங்களோட ஆம்பிஷன் என்ன? என்னோட ஆம்பிஷன் ஒரு டாக்டர் ஆகுது. ஒரு டாக்டரா வரணும். கோல்டு மெடலா சில்வர் மெடலா? சில்வர் மெடல். என்ன உங்களோட அடுத்த டார்கெட் எது? டார்கெட் லாயர் ஆகணும். லாயரா வரணும். ஆல் தி பெஸ்ட். தர்ஷிகா, உங்களோட யார் யார் இங்க வந்தவங்க? அம்மாவும் அப்பாவும். உங்களுக்கு சகோதரங்கள்? 2 பேர். 2 பேர். அண்ணாவா தம்பியா? தம்பியும் தங்கச்சி. தம்பியும் தங்கச்சி. அவங்களும் இன்னைக்கு மெடல் எடுத்தவங்களா? தங்கச்சி வந்து கோல்டு எடுத்தாங்க. சரி, உங்களோட அடுத்த டார்கெட் என்ன? டாக்டர் ஆவார். தமிழ் பிள்ளைகள் மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களோட? என் பேர் நந்தகுமார். இப்போ நந்தகுமார், இந்த விருதினுடைய முக்கியத்துவம் என்ன? பிள்ளைகள் எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் இங்கே? எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எங்கள் அனைத்து சிந்தனையோடும் அந்த பிள்ளைகளை நாங்கள் மேலே கட்டி காக்க வேண்டிய எங்களுடைய பெற்றோருடைய கடமையாகும். அதே நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாகவும் வர வேண்டும் எங்களுடைய ஆபா என்பதை நாங்கள். உண்மைதான். இப்போ பெற்றார்களுக்கு இந்த தமிழ் உணர்வு தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த தமிழை பற்றி பிடிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நாங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம், இயங்கி கொண்டிருக்கின்றோம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி அந்த உணர்வை தொடர்றது? உண்மையில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தொடர்பு என்றால் பெற்றோர் கையில் தான் இருக்கிறது என்னை பொறுத்தவரை. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகளை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தோடு எங்கள் மொழியை என்றைக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியும். நினைவுகள் முழுக்க எங்களுடைய ஊரை சார்ந்திருக்கிறது, எங்களுடைய வேரை சார்ந்திருக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு அவ்வாறான உணர்வுகளை எப்படி உருவாக்குறது? ஒன்று மொழியை கொடுக்கலாம், வேறு என்ன செய்யலாம்? உண்மையிலே மொழியை மட்டுமல்ல, கலை கலாச்சாரம், இந்த கலை கலாச்சாரத்துக்கு அப்பால் போனால்தான் இந்த பிள்ளைகளை நாங்கள் எங்களுடைய அந்த மொழிக்குள்ளே நாங்கள் வைத்திருக்க முடியும். உண்மையிலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, நாங்கள் இந்த அந்நிய தேசத்திலே, அந்நிய கலாச்சாரத்திலே, அந்நிய சூழலுக்கு நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் அன்னை தமிழுடன் நாங்கள் வாழ வேண்டுமானால் எங்களுடைய கலை கலாச்சாரத்தை நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு பூர்த்த வேண்டிய கடமையாகும். அதை பூர்த்தும் போது தான் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அதை கொண்டு செல்ல முடியும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்வோம். இந்த
பரீட்சையானது UK பிரித்தானியா மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகள், அதனைத் தொடர்ந்து கனடா, ஆஸ்திரேலியா நாடுகளிலும் விஸ்தரிக்கப்பட்டு அந்தந்த நாடுகளிலும் இது நடைபெற இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது பெரிய மகிழ்வான விடயமாக இருக்கின்றது. அங்குள்ள மாணவர்களும் சாதனை படைக்க இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இப்போ பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் கையில் ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. இது 95 புள்ளிகளை மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள், இதே போன்ற விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே ஸ்கொட்லாந்து நாட்டின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே அதில் பணியாற்றியதற்காக இந்த இவ்வாறான மாணவர்கள் பரீட்சையை தோற்றுவித்து அவர்களும் இவ்வாறான விருதுகளை பெறுவதற்கும் என்று நாங்கள் ஒழுங்கமைத்து கொடுத்ததற்காக இந்த அழகான விருதை கிளாஸ்கோ தமிழ் கலைகளாராய்ச்சி நிலையத்துக்கு வழங்கியிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்வாக இருக்கின்றது. இதை நாங்கள் அவர்களிடம் பெற்றோர்களுக்கு காட்டும் பொழுது அவர்கள் உற்சாகமாக எதிர்வரும் காலையிலே இன்னும் முளிர இருப்பார்கள் என்பதை நம்பிக்கையாக இருக்கு. வணக்கம் நேர்களே, நான் சதுர்ஜா. எனது பேர் மிதுஷா. நாங்கள் இங்கே ஒரு போட்டி செய்ய போகிறோம். இப்பொழுது நாங்கள் அதை தொடக்குவோம். Sadhja, what's your name? எனது பெயர் சதுர்ஜா. Where do you come from? நான் ரோதகாமிலிருந்து வருகிறேன். What's your ambitions? எனக்கு வைத்தியராக வர வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. Which school do you go to? நான் கிளிஃப்டன் கம்யூனிட்டி பாடசாலைக்கு போகிறேன். Do you go to a Tamil school? நான் தமிழ் பாடசாலைக்கும் போவேன். How many children are there in your 30 பிள்ளைகிட்ட இருப்பினும். Do you have any friends in your Tamil school? எனக்கு 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். What are their names? மிதுஷா, ஸ்வேதா, அவளை பெறலாம். What's your mom's name? எனது அம்மாவின் பெயர் ரஞ்சனா சதீஷ்குமார். What's your dad's name? கிருஷ்ணபிள்ளை சதீஷ்குமார். Do you like dancing? எனக்கு பரதநாட்டியம் பிடிக்கும். What grade are you? நான் இப்போ 2ஆம் இதில் இருக்கிறேன். Do you do music? நான் பாடுறது செய்கிறேன். நான் What year are you in your English school? நான் 7ஆம் ஆண்டு இருக்கிறேன். What year are you in Tamil school? தமிழ் ஸ்கூலில் 7ஆம் ஆண்டு தான் இருக்கிறேன். How old is your sister? தவறு ஸ்கூல் பார்க்கக்கூடாது, பாடசாலை என்று கூறுங்கள். இப்பொழுது என்ன? உங்களது பெயர் என்ன? உங்களுக்கு எத்தனை தங்கைகள் இருக்கிறார்கள்? நான் உங்களை தங்கைகள் என்று தான் கேட்டேன், தம்பிகள் என்று சொல்லவில்லை. What's your ambition? உங்களோட அம்மாவின் பெயர் என்ன? What's your dad's name? உங்களோட தம்பிகளின் பெயர் என்ன? What do you do? Do you do anything else? நீங்கள் இல்லை என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டதால் இந்த போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தை தந்த IPC தமிழுக்கு நன்றி கூறுவோம். நன்றி. கிஷோ கந்தசாமி, எவ்வளவு பெருமையா இருக்குது அப்படி கையில பிடிச்சிட்டு இருக்க? குட் லெவல் கோல்டு இருக்கு. சந்தோஷமா இருக்குதா? சரி, இதுக்காக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டீங்க? ரிவைஸ் பண்ணிக்கொண்டே இருந்தீங்க. சரி, உங்களோட கோல் என்ன? கோல்டு இருக்கு, நல்ல முறை GCSE எடுக்கணும். பக்கத்துல நிக்கிற உங்களோட அம்மாவா? ஓம். சரி, உங்களுக்கு சகோதரங்கள் இருக்கிறாங்களா? அண்ணா, தங்கச்சி அப்படி யாரும் இருக்கிறாங்களா? இன்றைக்கு இந்த நிகழ்வில் நீங்கள் வந்ததை ஒட்டி எவ்வளவு பெருமையாக இருக்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? வரைக்குள்ள தமிழாக்களை பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்தது. இப்போ இவ்வளோ தமிழாக்களோட எங்களோட பிள்ளைகளும் இதில் கலந்து கொண்டு கோல்ட் மெடல் வென்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன ஆரம்ப காலத்துலலாம் நாங்கள் தமிழாக்களை பார்த்தா கதை கொடுமன்ற ஆசையாக இருக்கும். இப்போ இவ்வளோ பேரை பார்க்க ஒரு சந்தோஷம். இன்னும் கூட இவங்களை ஹார்ட் ஒர்க் போட்டு அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை விளையாட விட்டு மற்ற பக்கத்தாலேயே ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை தனியாக படிப்பு மாத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, படிப்பு மட்டும் போதுமென்று நாங்கள் நினைக்கல. பிள்ளைகளுக்கு எது விருப்பமோ அதுலேயே நாங்கள் விட்டுருவோம். நாங்கள் ஒன்றும் வைபவசா ஒன்றும் செய்கிறே இல்லை. அவையன்ற விருப்பம் தான் எங்களோட விருப்பம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வேணும், படிப்பு முக்கியம்தான். அதே வேளை நாங்கள் படிப்போடு சேர்ந்து பிள்ளைகளுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நாங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைன்ற வழியிலேயே போய்த்தான் நாங்கள் படிப்பிக்கணும். சரி, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு? கோல்டு மெடலா சில்வர் மெடலா? கோல்டு. அப்போ கொஞ்சம் காட்டுவோமா இந்த மெடலை? ஸோ யார் உங்களை இந்த படிக்க சொல்லி புஷ்அப் பண்ணி இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்தது? அம்மாவா அப்பாவா? அம்மா. அம்மா. வணக்கம். வணக்கம். வேறு என்ன திறமை இல்லாமல் இருக்கு? படிப்பு மட்டும்தான்? பரதநாட்டியமும் ஸ்போர்ட்ஸும் செய்தேன். வாவ். தாரணி, கோல்டு மெடலா சில்வர் மெடலா? சில்வர்.
ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் எது? கோல்டு மெடல். டான்ஸ் பண்ணுவீங்களா? பரதநாட்டியம் படிக்கிறீங்களா? உங்களோட பேர் என்ன? கிருத்திகா. பிரித்திகா. சரி பிரித்திகா, தமிழில் எவ்வளோ தூரம் பேசுவீங்க? அவ்வளோ இல்லை சொட்டு. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? வீட்டில் தமிழ் பேசுவீங்களா? அம்மாவோட தமிழ்லாம் பேசுவீங்களா? அம்மா தமிழில் நிறைய சொல்லி தருவாங்களா? சம்டைம். இவ்வளவு ஹார்ட் ஒர்க் நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு பின்னால் இருந்தது யார்? அம்மாவா அப்பாவா? 2 பேரும். 2 பேரும். முதல் தரமா நான் கேட்குறேன், 2 பேர் மட்டும் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன். இவ்வளோ நேரமாக எல்லாருமே அம்மா 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 அம்மாடு அப்பா சொல்கிறேன் இல்லையா? 2 பேரும் இல்லையா? இது யாருட இந்த சர்டிஃபிகேட்? அது உங்களோட இல்லையா? அப்போ நல்ல வடிவாக தெரிஞ்ச ஒரு சொல்லு சொல்லுங்க. அழகா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சொல். வணக்கம், உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? சரி, இது மாதிரி எத்தனை கேள்விகள் தெரியும்? உங்களோட வயசு என்ன? அழகாக தமிழ் பேசுகிறீங்க, வாழ்த்துக்கள். இவ்வளோ காலமாக லண்டனில் இருக்கிறீங்க? 15 வருடம். 15 வருடம். 15 வருஷமாக இருக்கிறீங்க. ஸோ வீட்டில் நீங்கள் தமிழில் தான் பேசிக்கொள்வீங்க? ஆமாம், அதிகமாக தமிழ். வரவேற்கத்தக்க விஷயம் என்னென்னா, எங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த தமிழ் அப்படியே படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகாமல் அதை மேலே மேலே கொண்டு வரது. நீங்கள் வீட்டில் தொடர்ந்து தமிழ் தான் பேசுகிறது. இவர் மட்டும்தான் உங்களுக்கு இல்லை? ஒரு மகன். சாம்பவி. அவவும் இன்றைக்கு விருது வாங்கினவையா? கோல்ட் மெடல் வேண்டினவ. விருது வாங்கினவ. சரி, இவங்கள படிங்க அப்படின்னு படிப்பு மட்டுமே முக்கியம் கொடுப்பீங்களா, இல்லை வேறு வேறு ஆக்டிவிட்டீஸுக்கும்? வேறு வேறு ஆக்டிவிட்டிஸ். என்னத்துல? இவ மகள் டான்ஸ் செய்கிறவ. டான்ஸ். இவர் ஸ்போர்ட்ஸ் செய்கிறவர், ஃபுட்பால் செய்கிறவர். லெஸ்டரிலே லண்டனிலிருந்து மிக நீண்ட தூரத்திற்கு அப்பால் இருந்தாலும் கூட ஸ்கொட்லாந்து போன்ற இடங்களில் இருந்து இங்கே மாணவர்கள் வருகை தந்து இந்த விருதுகளை பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, நேர்மன்றத்தில் பெற்றோர்கள் மிக உற்சாகமாக இணைந்து கொண்டார்கள். நீங்களும் நேர்மன்றத்தில் இணைந்து கொள்ளுங்கள். nm.ibctamil.com என்கின்ற எமது நேர்மன்ற வெப்சைட்டுக்கு, இணைய தளத்திற்கு செல்லுங்கள். அங்கு நீங்கள் உடனடியாகவே இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பாடசாலைகள், இப்படி விருது விழாக்கள், சமூக நிறுவனங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நேர்மன்றத்தில் நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடைய காட்சிகளும் ஒளிபரப்பு செய்யப்படும். உங்களுடைய சமூக நிறுவனங்கள், பாடசாலைகள் தொடர்பாக விவரண சித்திரங்களாக அவை ஒளிபரப்பு செய்யப்படும். லண்டனில் மாத்திரமல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாங்கள் வருகை தந்து உங்களுடைய மாணவர்களையும் உற்சாகப்படுத்துவோம். உங்களுடைய சமூக நிறுவனங்களையும் அவர்களுடைய விவரணங்களை நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் என்கின்ற தகவலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நேர்மன்றத்தில் இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி